டயாமீட்டர் 6 ஓகேங்களா. ஸோ டயாமீட்டர் 6 இருக்கமே ஒரு சர்க்கிள் வரைஞ்சு அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து 5 சென்டிமீட்டர் அவேல ஒரு பாயிண்ட்டை வச்சு அந்த பாயிண்ட்டுக்கு இந்த சர்க்கிளுக்கு 2 டேன்ஜென்ட்ஸ் வரையணுமா. ஆல்சோ மெஷர் த லென்த் ஆஃப் த டேன்ஜென்ட்ஸ். அந்த டேன்ஜென்ட்டோட லென்த் என்ன அப்படின்றதையும் அளந்து சொல்லணுமா. ஓகேங்களா. ஸோ இப்போ சொல்லுவோமா. ஸோ எடுத்தோடனே ஒரு டாட் வச்சுக்கிறேன். கொஸ்டின் நம்பர் 15 எடுத்தோடனே நான் டாட்டை தள்ளி வச்சுக்கிறேன். இடிக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல டாட் வச்சுக்கிறேன். இந்த டாட்டுக்கு பேர் என்ன வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஓன்னே வைக்கிறோம் வழக்கம் போல. ஓகேங்களா. ஸோ ஓன் வைக்கிறேன். ஸோ இங்கே இருந்து டயாமீட்டர் 6 அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகேங்களா. ஸோ நமக்கு டயாமீட்டர் 6 அப்படின்னா நமக்கு தெரிஞ்சது D = 6. பட் ரேடியஸ் கேட்டாங்க அப்படின்னா D/2 6/2 3 சென்டிமீட்டர். ஸோ ரேடியஸ் 3 இருக்கிற மாதிரி ஒரு சர்க்கிள் நம்ம வரையணும் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன். காம்பஸ் எடுத்துக்கோங்க. 3 சென்டிமீட்டர் அப்படின்றத மெஷர் பண்ணுங்க. 3ல் நான் வச்சுட்டேன் டாட்டு. ஸோ இங்கே இருந்து இதை நான் கொண்டு வந்தேன் அப்படின்னா கரெக்டாக 3ல் வச்சுருக்கேன். ஓகேங்களா. ஸோ 3 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி இந்த ஓவர் சென்டர் பாயிண்ட்டை வச்சு ஒரு சர்க்கிள் நான் வரைகிறேன். சர்க்கிள் வரைஞ்சதுக்கு அப்புறம் இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து 5 சென்டிமீட்டர் ஆவே. ஓகேங்களா. ஸோ கரெக்டாக 5 வச்சு இந்த 0க்கு ஒரு டாட்டை வச்சு அங்கேருந்து ஒரு லைனை போட்டு. ஓகேங்களா. இதுதான் 5 சென்டிமீட்டர் அவே. ஸோ இதுக்கு நான் வந்து பேர் வந்து என்ன வைக்கலாம் அப்படின்னா நான் வந்து இது ஓ வச்சுருக்கேன். ஓகே. இனிமேல் இந்த ட்ரையாங்கில் ஏபிசின்னு வைக்கிறேன். ஓகேங்களா. ஸோ அப்போ பி அப்படின்ற பாயிண்ட்டை மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா. ஓபி. தென் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 2 டேன்ஜென்ட் இந்த சர்க்கிளுக்கு வரைய சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த ஓபியை நான் வந்து என்னது பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் தியரத்தை யூஸ் பண்ணி ஓபியை 2 சம பாகமாக பிரிக்க போகிறேன். ஸோ கீழே மேலேயும் ஆர்க்கு, அதே மாதிரி இந்த சைடும் டபுள் சைடு நான் ஆர்க் போடுறேன். ஓகேங்களா. ஸோ 2 ஆர்க்கும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைய போகிறேன். இந்த பாயிண்ட்டு இந்த பாயிண்ட். ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சேன் அப்படின்னா இந்த இடத்துக்கு பேர் ஏ அப்படின்னா பாயிண்ட் ஏ வந்து ஓபியை கரெக்டாக 2 ஈக்குவல் பார்ட்டாக பிரிச்சிருச்சு. ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஏவை சென்ட்ரு பாயிண்ட்டாக வச்சு ஓகேங்களா ஓஏவை ரேடியஸாக வச்சு ஆர் ஓபியை ரேடியஸாக வச்சு எதை வேணாலும் வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஓஏவை ரேடியஸாக வச்சாலும் சரி ஓபியை ரேடியஸாக வச்சாலும் சரி 2 ஈக்குவல் தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஓஏவை நான் ரேடியஸாக வச்சுருக்கேன். ரேடியஸாக வச்சு ஒரு சர்க்கிள் வரைகிறேன். கேமராவில் கை மறைக்குமேன்னு பார்த்தேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஓபியை கரெக்டாக 2ஆக பிரிக்குது. சரி. ஓஏ ஓபி ரெண்டுமே சேம் ரேடியஸ் அப்படின்ற மாதிரி ஒரு சர்க்கிள் எனக்கு வந்துருச்சு. ஓகேங்களா. ஒரு நோட்டில் வரைகிறேன். அதனால் எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ ஈக்குவலாக தான் பிரிச்சிருக்குது. கரெக்டாக 2ஆவது சர்க்கிள் வந்துருச்சு. ஓகேங்களா. ஸோ ஓஏ எவ்வளவோ அதே தான் ஓபி 2 சர்க்கிள் போட்டாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இந்த பி பாயிண்ட் பியில் இருந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த வெட்டக்கூடிய பாயிண்ட்டுக்கு பேர் வச்சிடும் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த இடமும் இந்த இடமும் இதை வந்து நான் சின்னு வச்சுக்கிட்டேன் அப்படின்னா இதை வந்து சி டேஷ்னு வைக்கிறேன். ஸோ இப்போ இந்த பியிலேருந்து சிக்கு ஒரு லைன் வரைங்க. அதே மாதிரி பியிலேருந்து சி டேஷுக்கு ஒரு லைன் வரைங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக போட்டாலும் சரி இல்லை அதோட நிப்பாட்டினாலும் சரி தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஓவில் வந்து சியை கனெக்ட் பண்ணுங்கள். சாரி ஓவில் வந்து சியை கனெக்ட் பண்ணால் ஸ்ட்ரெயிட் லைன் கனெக்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். எனக்கு டைம் ஆயிடுச்சுன்றதுக்காக ஃபாஸ்ட்டாக வந்து பொறுமையாக வரைஞ்சிங்கனாலே உங்களுக்கு அழகாக வரும். ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா ஓசி அப்படின்றது ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் எவ்வளவு 3 சென்டிமீட்டர். அதே தான் ஓசி டேஷ்ன்றது ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் 3 சென்டிமீட்டர். ஓஏ அப்படின்றது 5 சென்டிமீட்டர். ஓகேங்களா. சென்டர் பாயிண்ட்லேருந்து பின்றது ஓபின்றது 5 சென்டிமீட்டர். தென் நெக்ஸ்ட்டு இது தெரியும் இது தெரியும். இதுதான் அவன் கேட்டிருக்கான். டேன்ஜென்ட்டுக்கான லென்த் எவ்வளவு அப்படின்ட்டு. இதை அளந்து பார்த்தா நம்மளுக்கு வந்து எப்படி வரும்னா இந்த 5 இது 3ன்றப்ப கண்டிப்பாக 4 தான் வரும். இதை தான் நம்ம பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து எப்போவுமே 90 டிகிரி தான். ஓகேங்களா. ஸோ அப்போ பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணால் இந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட் இருக்கிறது தான் என்னது ஹைபார்டன்ஸ். ஸோ ஹைபார்டன்ஸ் படி ஓபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓபி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர் ப்ளஸ் ஓசி ஸ்கொயர். ஓகேங்களா. ஸோ அப்படி எடுக்கும்போது பிசி அப்படின்றது நம்மளுக்கு என்ன இருக்குது பிசின்றது தெரியாது. ஓகேங்களா. ஓசி அப்படின்றது 3ன்றது தெரியும்.
ஓபின்றது 5ன்றது தெரியும். ஓகேங்களா? ஸோ அப்போ தெரியாத பிசி ஸ்கொயரை மட்டும் அப்படியே வச்சுக்கிறேன். இந்த சைடு இருக்கக்கூடிய 5 ஸ்கொயர் அப்படியே தான் இருக்குது. இந்த 3 ஸ்கொயர் அந்த சைடு வரும்போது -3 ஸ்கொயர்னு வரும். ஓகேங்களா? ஸோ 5 ஸ்கொயர் 25, 3 ஸ்கொயர் 9, 16 வரும். எது? பிசி ஸ்கொயர். அப்போ பிசி வந்து 16 ஸ்கொயர் ரூட் எடுத்தா ஆன்சர் 4. ஓகேங்களா? ஸோ பிசி வந்து கண்டிப்பாக 4 சென்டிமீட்டர். ஓகேங்களா? அல்லந்து பார்த்தீங்கன்னாலும் அதுதான் வரணும். ஓகேங்களா? ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4 சென்டிமீட்டர் இருக்கும். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து இந்த 15th சம்மு. ஸோ பாருங்கள், கண்டிப்பாக ஈஸியாக புரிகிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இதை பார்த்துக்கிட்டா மட்டும் போதாது, வரைஞ்சு பழகணும். ஓகேங்களா? ஸோ வரைஞ்சு பழகுங்க. அடுத்த சம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி. வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 4.4ல் இருக்கக்கூடிய 16th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், ட்ரா எ டேஞ்சன்ட் டு எ சர்க்கிள் ஃப்ரம் த பாயிண்ட் பி ஹேவிங் ரேடியஸ் 3.6 சென்டிமீட்டர் அண்ட் த சென்டர் அட் ஓ. சென்டர் ஓ வச்சு 3.6 சென்டிமீட்டர் ரேடியஸாக வச்சு ஒரு சர்க்கிள் வரையணும். அண்ட் பாயிண்ட் பி இஸ் அட் த டேஞ்சன்ட் 7.2 சென்டிமீட்டர் ஃப்ரம் த சென்டர். ஓகேங்களா? சென்டர் பாயிண்ட்லேருந்து 7.2 சென்டிமீட்டருக்கு ஒரு பாயிண்ட்டை வச்சு அதுலேருந்து இந்த சர்க்கிளுக்கு டேஞ்சன் வரையணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தான் இப்போ வரைய போகிறோம். வாங்க வீடியோ பார்ப்போம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஓ அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை சென்டர் பாயிண்ட்டாக செலக்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இந்த பாயிண்ட்டுக்கு பேர் ஓ. ஸோ ஓவில் இருந்து ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 3.6 ரேடியஸாக வச்சு ஒரு சர்க்கிள் வரைய போகிறேன். ஓகேங்களா? ஸோ ஸ்கேல் எடுத்துக்கோங்க. 3.6 அப்படின்றப்ப கரெக்டாக கொஞ்சம் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இது 4, 3.5ன்றது இந்த லைனு, 3.6ன்றது இதுக்கு அடுத்த லைன். ஓகேங்களா? ஸோ இங்கே இருந்து 0 வரைக்கும் நான் எடுத்திருக்கேன். இதுதான் 3.6. ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ 3.6 ரேடியஸாக வச்சு ஓவா சென்டராக வச்சு நான் ஒரு சர்க்கிள் வரைகிறேன். சர்க்கிள் வரைஞ்சதுக்கப்புறம் சர்க்கிள் அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து 7.2 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு டாட் வைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ 7ன்றது இங்கே இருக்குது, 7.1 7.2 இருக்கு. நேராக சர்க்கிள் இங்கே வச்சுருக்கேன். 7.2லேருந்து 0 வரைக்கும். ஓகேங்களா? 7.2ல் இருந்து 0 வரைக்கும் நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ இங்கே ஒரு பாயிண்ட்டு பிளாட் பண்ண போகிறேன். இந்த பாயிண்ட்டுக்கு பேர் பி. ஓகேங்களா? ஸோ 7.2ல் நான் ஸ்டார்ட் வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் தியரத்தை யூஸ் பண்ணி இந்த ஓபி அப்படின்றத 2 சம பாகமாக நான் பிரிக்க போகிறேன். ஓகேங்களா? 2 ஈக்குவல் பார்ட்ஸாக நான் கட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்போ காம்பஸ் எடுத்துகிட்டு இந்த ஓபியில் பாதிக்கு மேலே அளவு எடுத்து அப் அண்ட் டவுன் ஆர்க் விட்டுறேன். பியை சென்டராக வச்சு, அதே மாதிரி ஓவை சென்டராக வச்சு அப் அண்ட் டவுன் ஆர்க் விட்டுறேன். ஓகேங்களா? சேம் அளவு தான், அளவு மாற்றக்கூடாது. எனக்கு இந்த இடத்துல வெட்டுற இடத்துல தடுக்கிறதுனால கீழே டபுள் லைன் வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ரெண்டையுமே கனெக்ட் பண்ணுற மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் போட போகிறேன். இந்த ஆர்க்கு ரெண்டும் ஜாயின் பண்ணுற பாயிண்ட்டையும் இந்த ஆர்க்கு ரெண்டும் கட் பண்ணக்கூடிய எந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட போகிறேன். ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் போட்டேன். இது வந்து எக்ஸாக்டாக எனக்கு வந்து இதுவே வந்து டேஞ்சன்ட் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட ரேடியஸ் 3.6, இது என்டையரும் 7.2. ஸோ 3.6 தான் ரெண்டாம் பிரிக்கும். ஓகேங்களா? ஸோ இதுவே டேஞ்சன்ட் தான். பட் வந்து எனக்கு இந்த ஓன்ற பாயிண்ட்லேருந்து தான் டேஞ்சன்ட் வரைய சொல்லியிருக்காங்க கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ரெண்டும் வெட்டக்கூடிய இந்த பாயிண்ட்டை சென்டர் பாயிண்ட்டாக வச்சு இந்த ஏவை ரேடியஸாக வைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துக்கு நான் ஒரு பாயிண்ட்டுக்கு பேர் வைக்கிறேன், ஏன் பாயிண்ட்டு பேர் வைக்கிறேன். ஸோ அப்போ ஓஏவை ரேடியஸாக வச்சு ஏவை சென்டராக வச்சு ஒரு சர்க்கிள் வரைய போகிறேன். ஓகேங்களா? வரையக்கூடிய சர்க்கிள் இந்த பி வழியாகவும் போகும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட் நம்ம வந்து ஏற்கனவே பேர் என்ன வச்சோம், ஏன்னு வச்சோமா. ஸோ ஓஏவை ரேடியஸாக வச்சு ஏவை சென்டராக வச்சு இந்த சர்க்கிள் போட்டிருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட் வந்து பி. ஸோ இப்போ எனக்கு சர்க்கிள் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ இந்த 2 சர்க்கிளும் கட் பண்ணக்கூடிய இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் வைக்கலாம். இது வந்து பி அப்படின்னு வைக்கிறேன்.
இதை வந்து சி அப்படின்னு வைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், பியிலேருந்து பிக்கு ஒரு லைன் வரைய போகிறேன். ஓகேங்களா? பியையும் பியையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி. ஓகேங்களா? ஸோ அதே தான் சியில் இருந்து பிக்கு ஒரு லைன் வரைய ரெண்டு பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு டேஞ்சன்ட் பிபி பிசி ரெண்டுமே கிடச்சிருச்சு. கேட்டிருக்கிறது ஒரு டேஞ்சன்ட் தான், ஒரு சைடு வரைஞ்சா கூட போதும் தான், ரெண்டு சைடும் வரைஞ்சா தப்பு கிடையாது. ஸோ இப்போ இதையும் கனெக்ட் பண்ணிடுறேன். ஏன்னா இதுதான் ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். ஓகேங்களா? ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் எவ்வளோ இருக்குது, 3.6. இதுவும் 3.6. இதுலேருந்து இது வரைக்கும் எவ்வளோ இருக்குது, 7.2 சென்டிமீட்டர். ஸோ அவன் கேட்டிருக்கிறது கேட்கல. அடுத்தது பிபி தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 90 டிகிரி. ஓகேங்களா? ஸோ சம் நம்பர் வந்து 16th. ஓகேங்களா? ஸோ இது வந்து 19 டிகிரி. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓபிபி எழுதுங்க, இன் ட்ரையாங்கிள் ஓபிபி. ஸோ பி வந்து 90 டிகிரி. ஓகேங்களா? பி வந்து 90 டிகிரி அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள்குள்ள ஆப்போசிட் சைடு இருக்கிறது ஓபி. ஓகேங்களா? நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பித்தாகரஸ் தியரம் ஓபி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிபி ஸ்கொயர் ப்ளஸ் ஓபி ஸ்கொயர். ஓகேங்களா? ஓபி அப்படின்றது 7.2 ஸ்கொயர் ஈக்குவல் டு பிபி நமக்கு தெரியாது, ஓபி வந்து 3.6 ஹோல் ஸ்கொயர். ஸோ 7.2 நம்ம ஸ்கொயர் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 51 கிட்ட வரும். ஸோ அதை நம்ம வேறு விதத்தில் செய்யலாம். எப்படின்னா எனக்கு தேவையானது பிபி ஸ்கொயர் தான். ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், 7.2 ஸ்கொயர் இந்த வந்து அந்த சைடு வந்து -3.6 ஹோல் ஸ்கொயர்னு வரும். ஸோ இதை பார்க்க ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்கா. ஸோ அப்போ என்ன பண்ண போகிறேன், ஏ ப்ளஸ் பி இன்ட்டு கீழே எழுதுகிறேன், ஏ மைனஸ் பின்னு எழுதுகிறேன். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணினா எனக்கு 10.8ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இதை சப்ட்ராக்ட் பண்ணினா 3.6 கிடைக்கும். கரெக்டு தான். ஸோ இப்போ இந்த 10.18 3.6ஐயும் மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னா எனக்கு கிடைக்கக்கூடியது 38.88 ஸ்கொயர் ரூட் எடுத்தா. அதாவது இது வந்து பிபி ஸ்கொயர். அப்போ எனக்கு தேவையானது பிபி அப்படின்னா அதாவது ஸ்கொயர் ரூட் எடுக்கணும், 6.2 சென்டிமீட்டர். ஸோ டேஞ்சன்ட் பிபி ஈக்குவல் டு 6.2 சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஸோ அளந்து பார்த்தீங்கன்னாலும் அதே தான் வரும். ஸோ இதை கால்குலேட் பண்ணக்கூடியது ரஃப் ஒர்க்கு தான், நம்ம செக்கிங்காக தான். ஓகேங்களா? ஸோ அதையுமே நம்ம அளந்து பார்த்துருவோம். ஸோ பார்த்தீங்கன்னா 6.2க்கும் 6.3க்கும் நடுவில் தான் இருக்குது. ஸோ எக்ஸாக்டாக என்னென்னா இது வந்து நமக்கு வந்து இதில் ஃப்ராக்ஷன் எடுக்கும்போது 6.2 சம்திங் கூட வரும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் நான் 6.2ன்னு நிப்பாட்டியிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம செய்யணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளோ தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய 16th சம்மு. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் சம் செஞ்ச அதே மெத்தட் தான், ரொம்பலாம் கஷ்டம் கிடையாது. பாயிண்டில் கொடுத்துருக்குறாங்க, அது ஒன்று தான் வித்தியாசம். மற்றபடி எல்லாமே ஈஸி தான். ஸோ ப்ரொசீஜர் எல்லாமே பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் அடுத்த எக்ஸசைஸ் பார்ப்போம்.